இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கர்த்தர் தருகிற ஒரு ஆறுதலான வார்த்தை. இந்த வார்த்தை பொல்லாதவர்கள் கைக்கு நம்மை தப்புவிப்பார் ஆண்டவர். பொல்லாதவர்கள் எப்படி சொன்ன யாரு? சாத்தான் ஒரு பொல்லாதவன். சாத்தானுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற மனிதர்களில் சிலர் பொல்லாதவர்கள். இவர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் அவர். பொல்லாதவர்கள் கைக்கு நம்மை தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பலவந்தர் கைக்குன்னா நம்மை விட பலசாலி. இந்த உலகத்தில் நம்மை விட பலசாலியாக அநேக மனிதர்கள் உண்டு. அநேக தந்திரங்கள் உள்ளவர்கள், சாத்தானின் கருவிகளாக செயல்படுவர்கள் எல்லாரும் நம்மை விட பலவான்களாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஆவியின் பலன் உண்டு. அவர்கள் இந்த உலகத்தில் பலவான்களாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அதுக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. உடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதனால் நம்ம பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்படுவோம் என்பது தான் இந்த வசனம் சொல்லுது. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பலவந்தரின் கைக்கு விடுவிப்பார், பொல்லாதவரின் கைக்கு தப்புவிப்பார். இப்படிப்பட்ட தேவனை பெற்ற நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். நாம் இந்த உலகத்தில் பொல்லாத காரியங்களுக்கும் நம்மை விட பலமுள்ள நம்மை மேற்கொள்ளும் போல தெரியும் காரியங்களுக்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிப்போம், அவரை பற்றுக்கொள்ளுவோம். அவர் சொல்கிறாரு, நம்மளை உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உடனே இருக்கிறேன் அப்படிங்கிறார். உன்னை ரட்சிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், அதுக்கு தான் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்மை இந்த விதமாக பாதுகாப்பார். பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார், பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஆத்துமாவை உயர்த்துவோம், கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை இல்லாமல் நமக்காக செய்வார் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத ஜனங்களுக்கும், பொல்லாத கண்களுக்கும், பொல்லாத மனிதருக்கும், பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகளுக்கும் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட பலவானான ஒவ்வொரு செய்கைகளுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தாவீதை விட கோலியாத்து பலவானான மனிதன்தான். ஆனால் அந்த கோலியாத்தை ஒரு தடவை வீழ்த்தினார் தாவீது. அதே போல் மனிதனை விட பலவான சிங்கம், கரடி, இதுக்கெல்லாம் தப்புவித்தார் ஆண்டவர். அப்படின்னா எப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பார்த்தீங்களா? நாம் பலவந்தரின் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பலவானின் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.